You love you darling. ஆக்சுவலா இந்த பிசி வாங்குறதுக்கு பயங்கரமா செலவாச்சு ப்ரோ. ரோன்று வந்து 2 லட்ச ரூபா போட்டு மானிட்டரிங் கொடுத்தாரு. இந்த டாக்டர் பையப்புல தான் பெரிய வேலையை பார்த்துச்சு. ஆச்சரியமா என்ன கூட்டு போயிட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என் செயின் அடமானம் வச்சு வாங்க வச்சிட்டான். நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்கான். கொடுக்குறாதான் பார்ப்போம். கொடுத்த பிறகு அந்த பஞ்ச் லைக் சொல்ல இருந்தேன். நானே எவ்வளோ நாள் தான் மறைச்சு வைக்கிறது. ஐயோ அது வேற அப்படியா? நான் செயின் வாங்கி கூட்டு போவீங்கன்னு பார்த்தா கூட்டு போய் என் செயினை அடமான வச்சுட்டான்டா. அது என்ன ஆயிப்போச்சு, நான் ஓவர்சீஸ் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுல ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அதனால பெரிய பிரச்சனை போச்சு. நானு இவன் 2 பேரும் தான் போயிருந்தோம். போயிட்டு பார்த்துட்டு நாங்க பாட்டுக்கு இது ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகல. அந்த ஓஎஸ்எஸோட இது டிரான்ஸ்ஃபர் ஆகல. அதுக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாரு, காசுலாம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணிட்டாரு. அதுக்குள்ள இவன் பேங்க் ஒர்க் ஆகல. என்ன பண்ணுவ நீங்க? ஆமா ஆமா அப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலை வச்சுதான் ஒண்ணு பண்ண முடியல. அவர்கிட்ட அவரு வேற இப்போ வாய்ஸ் நம்மள நம்புது, வேற வழி இல்ல. வேணா நம்ம டக்குன்னு எல்லாம் பண்ணாங்க. நாங்க தான் தப்பையும் பண்ணிட்டோம். எல்லாரும் காசு கொடுத்தா தான் பண்ணுவாங்க. அவங்க எங்க மேல இருக்க நம்பிக்கையில் அவங்க டக்குன்னு போட்டு விட்டாங்க, டெலிவரி அனுப்பிச்சு விட்டாங்க. சரி அப்புறமேட்டு போயிட்டு செயின் அடமானம் வச்சு பண்ணிட்டு. இப்போ அந்த செயினை மீட்டு தருவானா மாட்டானா பாப்போம். குச்சி வந்தாச்சா திரும்ப மாசா இருக்கு பாருங்க. ஆனா அது வந்து ஒரு பெரிய ஒரு பஞ்ச் லாக் ப்ரோ. ஏன்னா அது வந்து ஒரு ஒன்னா என்னோட லைஃப்லயே ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு தருணம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிசி வாங்கினது. ஏன்னா அவன் வந்து என்னோட யூ ஃபர்கெட் ஏஞ்சல் கேமிங் தரல அப்படியா. ஏன்னா என் லைஃப்லேயே முக்கியமான ஒரு தருணம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவன் வந்து என் லைஃப் பார்க்க வரும்போது 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ பையன், இப்போ டாக்டரே ஆகிட்டான். அவன் டாக்டர் ஆகி எனக்கு வாங்கி தரான் ப்ரோ. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு, ஆச்சரியமா. நானா ஷாக் ஆயிட்டேன். என்ன அந்த மொமெண்ட்டை வந்து என்ன சந்தோஷமா சொல்ல விடாம பண்ணிட்டான். பட் ஆனால் வாங்கி கொடுத்துருவாங்க நம்பிக்கை இருக்கு. அப்படியே இல்லைனாலும் பரவாயில்ல கைஸ். அடுத்த மாதம் சம்பாரிச்சு நான் செய்யணும் வைக்கிறேன். இதுதாங்க சொல்லிட்டே இருந்தேன், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு இக்கட்டான சமயத்தில் பார்த்தீங்க எப்படி காப்பாச்சு. ஆமா சீரியஸா. ஏன்னா அது அந்த டைம்ல பொங்கல் வேலையா ப்ரோ, பேங்க்கும் இல்லை. நான் போயிட்டு இதுல தான் சேட்டுக்கிட்ட தான் அடமான வச்சேன். இதனாலே கோல்டு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பேங்க் இல்லைனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலனாலும் எது பண்ண முடியலனாலும் சரி, ஆபத்து நேரங்களில் வந்து காப்பாற்றுவது அப்படின்னு. அவன் ட்ரேடிங் பண்ணி எங்கேயோ, டாக்டர் இல்லாம அவன் ட்ரேடிங் பண்ணி எங்கேயோ போயிட்டான் ப்ரோ. ஐயோ பேலன்ஸ் காட்டினா பாருங்க, நான்லாம் ஷாக் ஆயிட்டேன். ஒரே வருஷத்துல 65 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கான் ப்ரோ. சாரி 75 லட்ச ரூபா ஒரே வருஷத்துல. இத்தனைக்கும் 20 வயசு கூட 21 வயசு தான் ஆகுது. என்ன ஆச்சரியம். ஆனால் பார்த்துட்டு எப்பா சாமி யாரா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டேய் கேம்பர்ரா மேல என்கிட்ட ஸ்பார்க் காபி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ. மேல இருக்கான் ஷார்ட் இருக்கான். ஒன்னா எனக்கு ஒரு அக்கௌண்ட் வாங்கி தரேன் நீங்க பண்றீங்களா அப்படின்னா அள விடுறாங்க உங்க
ஆனா அவன் காம்பினேஷன் பாருங்களேன், டாக்டர் பிளஸ் ட்ரேடரு, அதுவும் சின்ன வயசு 20 வயசுலயே இவ்வளோ சம்பாதிக்கிறது. ஐயோ வெறியா இருக்கு பாக்குறது. பெருமை என்னால அந்த பெருமையை வந்து லைக் பூட்டி வைக்கவே முடியல. உண்மையாலுமே வெறியான ஒரு வெற்றி. அதுவும் நாம பண்ணியிருந்தா கூட அது ஒரு மாதிரியா இருந்திருக்கும். ஆனா அவன் பண்ணும்போது, அது சின்ன பையனா பண்ணும்போது பாக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் வந்து என்னோட சின்ன வயசு கனவா இருந்துச்சு. அதை வந்து அவன் நிறைவேற்றான் வெறியா. தன்னை தானே. இவ்வளவு கலர் தந்திருக்கானே. ஆ. ஆனா அவன் சின்ன வயசுல இருந்தே அறிவாளியா இருந்தான் ப்ரோ. உண்மையாலுமே ரைட் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். அதனால தான் அவனால டாக்டர்லாம் ஆக முடிச்சு. வணக்கம் மந்திரம், நமஸ்கார் ரேஸ்கார் ப்ரோ. வணக்கம் மதனோபி ப்ரோ. ஆக்சுவலாக இந்த பிசியே ரொம்ப மெமரபிளான பிசி. எல்லாருமே வந்து நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்த ஒரு பொருளாக இருந்துச்சு வெறியா. சரி, இது தங்கமாக இருந்தால் அவன் காலம் ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி விடுங்க, இதை வச்சு தங்கம் சம்பாரிச்சிடலாம். போலாம் நடி. இது தங்கத்துக்கு மேலானதுண்ணா அது. ஆமாம் அது உண்மைதான். சத்தியமா ப்ரோ, எதை சம்பாரிச்சனோ இல்லையோ, செம்மையான பீப்புள் சம்பாரிச்சேன் ப்ரோ வெறியா. சீரியஸ்லி